இப்போ சூப்பராக டெலிஷியஸாக சிக்கன் ஸ்டூ ரெடி. இது வந்து ரெடி டைமில் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்க, லெக் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 லெக் பீஸ் இருக்குது. இது ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெறும் மேரினேஷனுக்கு. 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 டீஸ்பூனு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியெல்லாம் நல்லா பிடிக்கட்டும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக ஒரு 1/2 hour வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து நம்ம பேன் வச்சுட்டோம். பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானுன்னா நம்ம இது மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 20%லேருந்து 30% வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனு. நான் ஃபுல்லாமே லெக் பீஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிழங்கும் ஒரு மீடியம் சைஸ் கிழங்கும் அப்புறமா கேரட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா மேரினேஷன் பண்ணிக்கிறோம் சேர்த்துக்கோங்க, இல்லாக்கட்டி அப்படியே அப்புறமா கிரேவியில் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கிறோம் நல்லா பிடிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு நேக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நேக்கலாம். நல்லா இந்த சிக்கனு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு 20% வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண விட்டுட்டோம். இப்போ எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். பாருங்க, ஃபுல்லாகவே எல்லாம் நல்லா கலர் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. நல்லாமே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூ பண்ண போகிறோம் சிக்கன். பாருங்கள், அதே எண்ணெயில் வந்து பட்டை, லவங்க, ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்டார் அனாசி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி இலை சின்னதாக ஒரு 3 சேர்த்துக்கிறோம். அதில் மீடியம் சைஸ் அளவு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டுக்கிறோம். இது கூட நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனினா மீடியம் சைஸு 2 தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு மேலவே கொஞ்சம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் தனியா பவுடரு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நம்ம இதில் வந்து ஸ்டூ பண்ணுறோம். இதில் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்குறதில்ல. அதுக்கு பெப்பர் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துனுக்கிறேன், எனக்கு சில்லுன்னு ஆகிடும் பச்சை தண்ணி சேர்த்தாக்கா. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி விட்டுட்டோம். பார்க்கவே பாருங்கள், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிக்குது. ஃபுல்லாக மேஷ் ஆகல, ஒரு 50% அளவுக்கு மேஷ் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வந்து நான் 2 சேர்த்துக்கிறேன். கிழங்காகட்டும் அப்புறமா கேரட்டு. நீங்கள் வேணுனாக்கா மிச்சம் வேறு எதுனா காலிஃப்ளவர் ஆகட்டும் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு தயிர் நல்லா அடித்து வச்சுக்கிறேன். அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனால் ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் ஃபுல்லாகவே இந்த சிக்கனில் நல்லா மேரினேஷன் ஆகணும். பாருங்கள், ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். நான் இதில் வந்து கோகோனட் மில்க்கு சேர்க்கல. கோகோனட் மில்க்குக்கு பதிலாக நான் தயிர் தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதன்னு கொதிச்சிச்சு. ஃபுல்லாக கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கிறேன். ஃபுல்லாக சூப்பராக. எனக்கு இது வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியாக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. இதுக்கு மேலே சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவு. சிக்கன் முழுகிற வரைக்கும் நான் தண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டூன்றது வந்து நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் கொஞ்சம் கெட்டி தான் ஆகிடும். 4 காஞ்ச மிளகாய் மேலே சும்மா இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சின்னது தான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்க இந்த மாதிரி தண்ணி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு அது கெட்டி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். ஃபுல்லாக நல்லா கொதி வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆனால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பார்க்கவே பாருங்கள், ஃபுல்லாக இது தண்ணி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டேன்னா இது நல்லா திக்காகிடும். எனக்கு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் கிழங்கு காய்ங்கெல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சாப்பிடும் போது இது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அந்த மாதிரி திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம்.